சரீரமாகி சபையின் தலைவரும் ராஜ்யத்தினுடைய ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. Praise the Lord. நேரடியாகவே தொடர்ச்சியான நம் வேத பகுதிக்கு கடந்து போய் மீண்டும் எபிரேயர் 11:8 வாசிப்போம். எபிரேயர் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி தாம் சுதந்திரமாய் பெறப்போகும் தேசத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து நான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். சொல்லும் எப்படிங்க? போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகப்படுத்துறேன், சரியா உங்க மனசுல பதியணும். நாம ஒரு பிரயாணம் போகிறோம், பிரயாணத்திற்கு புறப்படும். முன்பின் நமக்கு அறிமுகம் இல்லாத இடம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, ஜிபிஎஸ், மேப் போட்டு அதை நோக்கி அதை பேஸ் பண்ணி பயணத்தை மேற்கொள்ளுது. சில நேரங்களில் அது தவறாக கூட நமக்கு வழியை காண்பிக்கலாம். சுற்றி வளைத்து லட்சிய இடத்திற்கு போய் சேருவதற்கு தாமதமாகவும் தவறாகவும் வழிகாட்டலாம். அதுக்கு பெயர் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல். உலகளாவிய இடத்தை கண்டறியும் ஒரு அமைப்பு தான் ஜிபிஎஸ். ஆபிரகாமனுடைய பிரயாண திட்டம் ஜிபிஎஸ் சிக்னல் என்னன்னா, தேவன் மேல் ஆபிரகாம் வைத்த விசுவாசம்தான் அவன் பிரயாணத்தின் ஜிபிஎஸ் சிக்னல். ஆபிரகாம் பிரயாணப்பட்டு போக வேண்டிய பயணத்தினுடைய ஜிபிஎஸ் மேப் எல்லாம் தேவன் கையில இருந்தது. ஆபிரகாமின் கையிலோ தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை இருந்தது. ஜிபிஎஸ் சிக்னல் ஆபிரகாமின் கையில் இருந்தது. இதை ஒரு ஞானார்த்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். நேரடியாக இது வேத வசன வியாக்கியானம் அல்ல, ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமின் விசுவாச பயணத்தின் வரைபடம் தேவனுடைய கையில் மேப் இருந்தது. இப்போ 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். ஆனா இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு விட்டு புறப்படும். என்ன செய்யணும்? விட்டு புறப்படும். அவன் விட்டு புறப்பட்டான். அதற்கப்புறம் ஆபிரகாமை மையமாய்க்கொண்டு, ஆபிரகாமை உதாரணமாய்க்கொண்டு, ஆபிரகாமின் விசுவாசத்தை கற்றறிந்து அநேகவற்றை விடுவதற்கு முன்வந்தார்கள். ஆபிரகாம் இருந்து கற்றுக்கொண்ட மற்றவர்கள் பாடம், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் விட்டார், புறப்பட்டார், வாக்குத்தத்தங்களை பெற்றார்,
ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு தோரா வாசிக்கும் பொழுது அவருடைய பின் சந்ததிகள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததிகள் வழித்தோன்றல்கள் எல்லாம் ஒன்ன கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. ஆபிரகாம் பிதா, நம்முடைய முற்பிதா விட்டதினால் மகிமையானவற்றை, ஆசீர்வாதமானவற்றை, மேலானவற்றை அடைந்தார் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் ஆபிரகாமிடமிருந்து கற்றுக்கொண்டது. விட்டால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. விட்டால் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி எதை விடணுமோ அதை விட்டால், ஆமென், தேவன் சொன்ன பாதையில், விசுவாச பாதையை தொடர்ந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று அநேகர் கற்றுக்கொண்டார்கள். அதிலே ரூத் கற்றுக்கொண்டார். ரூத் எப்படி கற்றுக்கொண்டால்? நகோமியின் வாயிலாக கற்றுக்கொண்டிருக்கலாம். நகோமியின் மூலமாக. காரணம், அவ திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போங்கள் என்று சொல்ல, ஓர்பால் முத்தமிட்டால் பெரிந்தால் கடந்து போயிட்டு. ஆனா இவ சொல்றான், ரூத் சொல்றான், உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னிடத்தில் பேசவே பேசாதீங்க. முடிவா போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதை, இந்த விசுவாசம் அவள் எங்கே இருந்து கற்றுக்கொண்டிருப்பாள்? நகோமி கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருப்பாள். ஈவன் அவ ஒரு பின்மாற்ற காரியா இருந்தாலும் 10 தலைமுறை வரைக்கும் அம்மோன் மோவாபியர்கள் தேவ சபைக்கு உட்படுத்தலாகாது பிரமாணம் இருக்கு. உபாகமம் 21. அப்படி விலக்கப்பட்ட இடத்தில் இவள் நகோமிக்குள்ளே ஒரு தேவனை கண்டதினாலதான் இந்த அறிக்கை வருகிறது என்று முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நகோமிக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறார் என்று யார் கண்டுபிடிச்சா? ரூத் கண்டு கொண்டாள். இல்லைன்னா ஓர்பாலை போலவே அவள் என்ன செஞ்சிருப்பா? குட் பை சொல்லிட்டு திரும்பி போயிருப்பா. ஆனால் இவளோ யாரு? ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். விடாமல் பற்றிக் கொள்ள காரணம் என்ன? நகோமிக்குள்ள ஒரு தேவனை இவள் கண்டாள். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த விசுவாசம் அவளுக்கு வந்திருக்காது. அவளும் மோவாபிய பெண் என்ற ஐடென்டிட்டியை விட்டாள். ஆமென். அவளும் ஆபிரகாமை போலவே கம்ஃபர்ட் ஜோனை விட்டாள். செக்யூரிட்டியே, ப்ரொடெக்ஷனை விட்டாள். இதை எங்க இருந்து கற்றுக்கொண்டாள்? நகோமி கிட்ட இருந்து. யாரு கற்றுக்கொண்டா? ரூத். இந்த நகோமி யாருகிட்ட இருந்து கற்றுக்கொண்டாள்? நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமிடமிருந்து கற்றுக்கொண்டாள். இப்படி விட வேண்டியவைகளை விட்டு விட்டால், தேவனுடைய வழியில் பயணித்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம், உயர்த்தப்படலாம், மேன்மை அடையலாம், பாயலாம், பரவலாம், உயரலாம், மேன்மை அடையலாம் என்று அந்த பண்புகளை, சிறப்புகளை எல்லாருக்கும் முன்னோடியாயிருக்கிற ஆபிரகாமிடமிருந்தே இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ரூத் விட்டான், அவ ஐடென்டிட்டியை விட்டான். ஆபிரகாமை போலவே கற்றுக்கொண்டதின்படியே ஆபிரகாமை மையப்படுத்தி நகோமி, நகோமியை மையப்படுத்தி ரூத். முடிவென்ன? முடிவென்ன? இன்னொன்று நான் சொல்றேன். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும், கீழே பூமியிலும் தேவனானவர். கீழே பூமியிலும் தேவனானவர்.
இந்த ஒரு அறிக்கை உயர வானத்திலும் தாழ பூமியிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவனானவர். இந்த ஒரு அறிக்கை ராகாபினுடைய வாழ்க்கையிலே வேசி என்று நிலைமையை மாற்றி, அல்லேலூயா, இந்த ஒரு அறிக்கை அவள் வாழ்க்கையில் பெரிய மறுரூபத்தை உண்டாக்கிற்று. உடனே ஒரு சல்மான் ரெடி ஆயி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த அறிக்கைக்கு பிறகு மாறிவிட்டாள், மறுரூபமாகிவிட்டாள். இந்த அறிக்கை அவளை முற்றிலும் மாற்றிவிட்டு இருந்தது. ஆமென். இந்த ராகாப குறித்து எங்கெல்லாம் ராகாப் என்று வருகிறதோ அங்கெல்லாம் வேசி 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 பச்சையாகவே எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லவே கூசுகிறது என்றாலும் அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. இந்த அறிக்கைக்கு பிறகு அவள் ரட்சிப்பை பெற்றாள், மனம் திரும்பினால் ரட்சிப்பை பெற்றாள். தன்னுடைய தொழிலை விட்டு சல்மான் என்பவனை மணந்து கொண்டார். அல்லேலூயா. அதுவரையில் அவள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. சல்மான் ராகாபிடத்தில் யாரை பெற்றான்? போவாசை பெற்றான். போவாஸ் யாரை பெற்றான்? ஓபேதை பெற்றான். ஓபேத் யாரை பெற்றான்? ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதின் சந்ததியில் இயேசு பிறந்தார். அவருடைய பெயர் இயேசுவினுடைய வம்ச அட்டவணையில் இடம்பெற்ற மேன்மை. யாரு? ராகாவுடைய சந்ததி. அந்த ராகாப் சல்மோனை மணந்ததினால் தொடர்ந்து அவருடைய வம்சாவளி எங்கே முடிகிறது? கிறிஸ்துவில் ஆண்டவருடைய வம்ச அட்டவணையில் இடம்பெற்று மேன்மை பெற்றான். ஓகே. இப்போ ஆபிரகாம் விட்டான், புறப்பட்டான். அதைத் தொடர்ந்து அநேகர் விட்டார்கள். ஆபிரகாமை மையமாய் கொண்டு, ஆபிரகாமை பாடமாய் கொண்டு, ஆபிரகாமை முன்மாதிரியாக கொண்டு நம் முற்பிதாவாகிய ஆபிரகாம் தோராவில படிச்சாங்க. ஆபிரகாம் என்ற நம்ம முற்பிதா ஆண்டவரின் வார்த்தையின்படி விட்டதினாலே அவர் திரளான ஜனங்களுக்கு, சந்ததிகளுக்கு தகப்பனானார், வாக்குத்தத்தங்களை பெற்றார். அல்லேலூயா. தேவனுடைய சிநேகிதன் என்று பெயரும் பெற்றான். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் அவரை கொண்டே ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த வம்சத்தில் தான் தாவீது வந்தார், அந்த வம்சத்தில் தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அந்த வம்சத்தில் நாமும் இணைகிறோம் என்ற ஒரு மேன்மை பாராட்டல் எங்கே இருந்த தேவன் துவக்கி எங்கே முடிக்கிறார்? ஆபிரகாமில் துவக்கப்பட்ட விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ளே சபையோடு முடிகிறது என்று நாம் அறிந்து கொள்ளணும். இப்போ 7 விதமான ஆசீர்வாதங்களை ப்ராமிஸ் பண்ண. முதல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அல்லேலூயா. இந்த முதலாவது வாக்குத்தத்தமோ கடைசி வாக்குத்தத்தமோ ரொம்ப ரொம்ப மகிமையான வாக்குத்தத்தங்கள். ஃபர்ஸ்ட் பிளஸிங், ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அல்லேலூயா. நான் உன்னை என்ன ஆக்குவேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன். இது சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கிடையாது, சாராள் மலடியா இருந்தான். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனா நம்ப முடியுமா?
ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் தகப்பனாகிய ஆபிரகாமும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையிலே நான் அவனை அழைத்து, அவன் ஒருவனாய் இருக்கையிலே அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தேன். Praise the Lord. அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். 75 வயது, சந்தடி இல்லை, மலடியாயிருந்தார் சாராள். வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, உன்னை ஆசீர்வதித்து மீன்ஸ் ஆசீர்வதிப்பேன். 3, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எவனாகிலும் ஆபிரகாம் அப்படின்னு வாய புத்திக்கும், ஆபிரகாம் அச்சம் பயம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கிளைமேக்ஸ், சாராள் இறந்துட்டார். 23ஆம் அதிகாரத்தில் அடக்கம் பண்ண இடத்தை தேடுகிறான். அடக்கம் பண்ண என்ன தேடுகிறான்? இடத்தை தேடு. மக்பேலாம் என்பவனிடத்தில் ஒரு குகைக்காக போய் பேசுகிறான். அப்போ அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. நான் உன்னை பெரிய ஜாதியை ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். 4, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 4வது blessing, ஆசீர்வாதமாயிருப்பாய். 5வது blessing, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். 6வது blessing, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். 7வது blessing, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 7 times கவனிக்கணும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதை எப்ப சொல்கிறான்? ஒரு புழு பூச்சி கூட இல்லாதப்போ. ஆமென். அப்போ தேவன் சொன்னார், சொன்னதை ஆபிரகாம் என்ன செய்தார்? விசுவாசி. ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் அவர் தாம் விசுவாசித்தவருமாகிய மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவரை தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவருக்கு முன்பாக அவன் பெரிய ஒரு தகப்பனான். அதனுடைய 23ஆம் வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது. மேல் வசனம் படிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. Praise the Lord. கவனிக்கணும், வாக்குத்தத்தம் என்றால் என்ன? எத்தனையோ முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன்.
ஒருவேளை புதிதாய் தெரிந்து கொள்கிறவர்கள் வாக்கு தத்தம் என்றால் என்ன? வாக்கை தத்தம் செய்து விட்டார், தாரை வார்த்து விட்டார், வார்த்தையை தொலைத்து விட்டார். இல்லையா? உளறிட்டார். வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? உளறிட்டார், சொல்லிட்டார், தாரை வார்த்து விட்டார், தொலைத்து விட்டார். வாக்கு தத்தம். தத்தம் என்றால் தானம், தத்தம் என்றால் தொலைத்தல், தத்தம் என்றால் எரிந்து விடுதல். அப்போ தேவன் வார்த்தையை தவற விட்டார். ஸ்லிப்பிங் டங்ஸ் சொல்றேன், உளறவாயன். தேவன் சொல்லிட்டார். அதுதான் வாக்கு தத்தம். தத்தம், வாக்கை தாரை வார்த்து விட்டார், தத்தம் செய்து விட்டார், இலவசமாக்கி விட்டார், கொடுத்து விட்டார், வாக்கை தத்தம் செய்து விட்டார். வாக்கு தத்தம். அது எப்போ ஆண்டவர் வாக்கை தத்தம் செய்தாரோ, யாரை நோக்கி தத்தம் செய்தாரோ, யாருக்காக தத்தம் செய்தாரோ, அப்பவே அது நம்முடைய அடிப்படை உரிமையாகி விட்டது. அல்லேலூயா. அப்பவே அது நமக்கு என்ன ஆகி போச்சு? அடிப்படை உரிமையாகி விட்டது. அந்த உரிமையை கீழ்ப்படிதலினாலும் விசுவாசத்தினாலும் பற்றிக்கொள்ளும். அல்லேலூயா. வாக்கை தத்தம் செய்த ஆண்டவர், வாக்கை தவறவிட்ட ஆண்டவர், உளறிவிட்ட ஆண்டவர், வாக்குரைத்த ஆண்டவர், அது எப்போ ஆண்டவர் வாக்கு தத்தமாக வாக்குரைத்தாரோ அப்பவே அது என்ன ஆகிவிட்டது? நம்முடைய அடிப்படை உரிமையாகி போச்சு. எப்போ நமக்கு அடிப்படை உரிமையாகும்? தேவன் சொன்னதை நாம் விசுவாசிக்கும் போது உடனே அது நமக்கு என்ன ஆகிறது? அடிப்படை உரிமையாகிறது. அதை பெற்றுக்கொள்வது எளிதாகிறது, ஈஸியா போயிடுது. அல்லேலூயா. அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் என்ன செய்தான்? நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி. நம்பிக்கையில் ஒரு முழு நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். அது ஆபிரகாமிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ளும். நம்பி தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். கவனிக்கணும். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அடுத்தது தேவனை மகிமைப்படுத்தினான். என்ன செய்தான்? தேவனை மகிமைப்படுத்தினான். பிரைஸ் தி லார்ட். மகிமைப்படுத்தினான். எதிலே மகிமைப்படுத்தினான்? ஆராதனையில் மட்டுமல்ல, அவன் ஒவ்வொரு கிரியையிலும் மகிமைப்படுத்தினான். ஒவ்வொரு கிரியையிலும் மகிமைப்படுத்தினான். அதிலே மகிமையான ஒரு கிரியை என்று எடுத்துக்கொண்டால், நான் சொல்லாமலே உங்களுக்கு ஞாபகம் வரும் பெரிய ஒரு மகிமையான கிரியை எது? ஞாபகம் இல்லை. ஈசாக்கை பலியிடு. பிரைஸ் தி லார்ட். மகிமைப்படுத்தினான். நம் ஆண்டவராக இயேசு மகிமை அடைந்தது எங்கே? சிலுவையில். நம் ஆண்டவராக இயேசு மகிமை அடைந்தது, மகிமைப்பட்டது சிலுவையில கிடையாது. நிறைய பேர் இப்படிதான் தப்பா வியாக்கியானம் பண்ணி. நம் ஆண்டவர் மகிமைப்பட்டது எங்கன்னா 40 நாள் ஞான ஸ்நானம் பெற்று 40 நாள் உபவாசம் இருந்தப்போ அவர் பசியா இருந்தார், களைப்பா இருந்தார், சோர்வா இருந்தார். இந்த நேரத்துல பொல்லாங்கன் இயேசுவை சோதிக்கிறான். கல்லே அப்பமாக்கு, நீ தேவனுடைய குமாரனையானால் அழகுடி. அதுக்கப்புறம் உலகத்தின் சர்வ மகிமையையும் ஒரு நொடியில் இயேசுவை காண்பித்து, இவைகளெல்லாம் என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ ஒண்ணு செஞ்சா போறோம், நீ என்னை விழுந்து வணங்கினால் இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன். இயேசு சொன்னார், அப்பாலே போ,
நட்டானே உனக்கு கிடைந்தது. அங்கேதான் இயேசு மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அங்கே மகிமைப்படாவிட்டால் இயேசு சிலுவைக்கு போயிருக்க முடியாது. அவ்வளவு பெரிய சோதனைக்கு போயிருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் சிலுவையில் ஆண்டவர் 7 வார்த்தைகளை பேசி ஜீவன் விட்ட பொழுது இந்த மகிமை எங்கே நிறைவானது? 40 நாள் உபவாசம் இருந்தாரே, சோதிக்கப்பட்டாரே, அந்த நேரத்தில் அந்த மகிமை வெளிப்பட்டது. அங்கேதான் இயேசு மகிமைப்பட்டார். அந்த மகிமை சிலுவையில் பகிரங்கமாகி நம் எல்லாரையும் தொற்றிக் கொண்டது. அல்லேலூயா. சோ ஆபிரகாம் முழு நம்பிக்கையோடு விசுவாசித்து அவன் என்ன செய்தான்? மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே யாரானான்? வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனான். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதமாகலாம், ஆனால் நிறைவேறும். வாக்குத்தத்தம் தாமதமானாலும் என்ன செய்யும்? அது நிறைவேறும். நிறைவேற்ற வல்லவன் அவன். ஒருவனாய் இருக்கும்போது நான் அவனை அழைச்சேன். ஆமென். அழைத்து ஆமென். நான் என்ன சொன்னேன்? உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த 7வது blessing என்னன்னா, 7வது ஆசீர்வாதம். Praise the Lord. வாசிப்போம். அதனுடைய 3ஆம் வசனம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன ஆகும்? ஆசீர்வதிக்கும். பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஒன்று, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். இந்த முதலும் முடிவுமான இந்த 7 மகத்துவமான ஒரு மாபெரும் ஆசீர்வாதம், மாபெரும் வாக்குத்தத்தம். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 17:5. இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல். ஆபிராம் என்றால் ஆபிராம். இப்போ 12ஆம் அதிகாரத்துல இவர் வேற என்ன? ஆபிராம். ஆபிராம் என்றால் உயர்ந்த பிதா. இப்போ உன் பெயர் ஆபிராம் அல்ல, நோ மோர் ஆபிராம், ஆபிரகாம். ஆபிரகாம் அப்படின்னா திரள் ஜன பிதா என்றார். ஆபிராம் என்றால் உயர்ந்த பிதா, ஆபிரகாம் என்றால் திரள் ஜன பிதா. அதனால உனக்குள் எல்லா வம்சங்களும் எல்லா ஜாதிகளும் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆபிரகாம் சந்ததியிலேதான் யாரு பிறந்தது? தாவீது. தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறந்தார். சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லல, சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொன்னார். சந்ததி என்று ஒருவனை குறித்து அல்ல, சிங்குலர்ல கிடையாது, ஒருமையில கிடையாது, பன்மையிலே சந்ததிகள். சந்ததிகள். அப்போ சந்ததிகள் என்றால் யார்? சந்ததிகள் 2 வகைப்படுகிறது. ஒன்று, ஆபிரகாமுக்கு 2 வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தங்களின் 2 வகைகள். ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய வாக்குத்தத்தம். உன்னுடைய சந்ததி
கடற்கரை மணலை போல. இது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய இஸ்ரவேலரை குறிக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய சந்ததிகளை குறிக்கிறது. Praise the Lord. இது கடற்கரை மணலத்தனையாய் பெருகும். இது லிட்டரலி பிசிக்கலி பிளஸிங்ஸ். இது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களை பெற்ற ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனம். அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால், வானத்து நட்சத்திரங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் ஆவிக்குரிய சந்ததி. என்ன சந்ததி? ஆவிக்குரிய சந்ததி. இந்த ஆவிக்குரிய சந்ததி யார்? நாம 22ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு சந்ததி அவரை என்ன பண்ணோம்? சேவிக்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அந்த சந்ததி தேவனுடைய சந்ததி என்னப்படும். அப்போ ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். இந்த சந்ததி யார்? தீர்க்க தரிசனமாக அந்த சந்ததி இயேசு, இயேசுவுக்குள் மறுபிறப்படைய போகிற ஃபியூச்சரில் மகிமையில் வரப்போகிற விசுவாசிகளுக்கு அடையாளம். ஏசாயா 53 வாசிக்கும் பொழுது, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அங்கே ஏசாயா காண்கிற சந்ததி எது? சபை. அல்லேலூயா. அவர் 2 விதமான ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் பல வகையா இருந்தாலும் முற்றிலுமாய் அதை 2ஆக பிரிக்கலாம். ஒன்னு பிசிக்கலி, 2வது ஸ்பிரிச்சுவலி, லிட்டரலி, 2வது ஆவிக்குரிய பிரகாரமாய் பிரிக்கலாம். அதுல 2ல முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய சந்ததியை வானத்து கடற்கரை மணலை போல, 2வது வானத்து நட்சத்திரங்களை போல நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்போ உனக்குள் சகல ஜாதிகளும் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் புறமதஸ்தன் என்றும் புற ஜாதியான் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறான்? ஒருங்கிணைக்கிறான். எபேசியர் 1:9. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி, காலங்கள் நிறைவேறும்படி நியமத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று, சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை, தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தத்தின்படி, இந்த தயவுள்ள சித்தத்தை ஆண்டவர் முதல்ல யாருக்குள்ளதான் துவக்கினார்? ஆபிரகாமுக்குள்ளே தம் தயவுள்ள சித்தத்தை துவக்கி அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்து தாவீதுக்கு நேர கனெக்ட் பண்ணி, தாவீது த்ரூ இயேசுவோட கனெக்ட் பண்ணி, இயேசு த்ரூ மறுபிறப்படைந்த எல்லா பரிசுத்தவான்களையும் என்ன பண்றார்? ஒருங்கிணைக்கிறான். அதான் வாசிக்கிறோம் 1:9 எபேசியரில் பூமியில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒன்றாய் இணைக்கிறார். வாசிங்க கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று, என்னம்மா? புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கலாத்தியர் 3:29. அதே கலாத்தியர் 3:20. அப்படியானால்
நியாயப்பிரமாணம் தேவனுடைய நீங்கள் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அதான் correct. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ம். ஆபிரகாமின் சந்ததியாராயும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளவர்களாய் இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். Praise the Lord. நாம் எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கொரிந்தியர்ல நாம் எல்லாம் கிறிஸ்துவின் சுதந்திரர். கிறிஸ்துவின் சுதந்திரர். அல்லேலூயா. கிறிஸ்துவில் நாம் எல்லாம் உடன் சுதந்திரர். கிறிஸ்துவில் உடன் சுதந்திரர் அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாத உறவு. அல்லேலூயா. கிறிஸ்துவையும் சபையையும் என்ன பண்ண முடியாது, தனித்தனியா பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத பந்தம். காரணம், உனக்குள் எல்லா சந்ததிகளும் என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும். அப்போ உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ ஒண்ணு, இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் வனாந்தரத்திலே. உபாகமம் 4:7 பெரிய ஜாதி என்று விசேஷப்படுத்தினார். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை. என்ன ஜாதி என்று விசேஷப்படுத்தினார்? பெரிய ஜாதி. அப்ப பெரிய ஜாதி என்று தேவன் அவர்களை விசேஷப்படுத்த காரணம் என்னன்னா, தேவன் அவர்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள், மகத்துவ பிரமாணங்கள் தான் அவர்களை என்ன ஆக்கினது, பெரிய ஜாதி ஆக்கினது. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், மறுபிறப்பு அடைந்தவர்களாகிய நாம், அல்லேலூயா, விசேஷித்த ஜாதி அல்ல, விசேஷித்த சந்ததி. அல்லேலூயா. விசேஷித்த சந்ததி. Praise the Lord. அப்போ சந்ததியானவர் இயேசு, சந்ததியானவர் ஒரு சந்ததியை காண்கிறார். ஒரு சந்ததியானவர் ஒரு சந்ததியை காண்கிறார். அந்த சந்ததி சபை. அல்லேலூயா. அப்போ உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள். ஆமென். பெரிய இரட்சகர் தோன்றுவார். மேசியாவின் வாக்குத்தத்தம் தொடர்ந்து ஆதி ஆகமத்திலிருந்து 3:15 மறுபடியும் யாருக்குள்ளே அது கடந்து ஊடுருவுகிறது, யாரோடு கனெக்ட் பண்ணுகிறது? ஆபிரகாமோட கனெக்ட் பண்ணி, ஆபிரகாம் த்ரூ கிறிஸ்துவோடு கனெக்ட், தாவீதோடு கனெக்ட் பண்ணி, தாவீது த்ரூ கிறிஸ்துவோடு கனெக்ட் பண்ணி, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராயிருக்கிறோம். இப்ப 3:29 மறுபடியும் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்கள் கிறிஸ்து உடையவர்களாயிருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரர். அப்போ ஆபிரகாமுக்குள் ஆண்டவர் என்ன துவக்கினார்? விசுவாசம் எங்கே துவக்கப்பட்டது? ஆபிரகாமில் துவக்கப்பட்டது. அது எங்கே முடிக்கப்பட்டது? கிறிஸ்துவில் முடிக்கப்பட்டது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். Praise the Lord. அல்லேலூயா. அப்ப துவக்கத்திலிருந்து முடிவு வரையில் அநேக வாக்குத்தத்தங்களும், அநேக ஆசீர்வாதங்களும், அநேக நிபந்தனைகளும், அநேக பிரமாணங்களும், Praise the Lord, அநேக சட்டங்களும், அநேக காரியங்களும், கிரியைகளும், பலவிதமான பழைய ஏற்பாட்டு சிக்கலான சடங்கு முறைகளை எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பலியினாலே சிக்கலான எல்லா நிகழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வந்து கடைசியா தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவின் மூலமாய் ஆண்டவர் நம்மை யாராய் நிறுத்தினார்? கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் நிறுத்தினார். அப்ப நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரர். அப்போ நாம் எல்லா புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளுக்கு எல்லாம் இன்று நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் முடியல, லிட்டரலி முடியல. அவைகள் எல்லாம் என்னவா மாற்றமடைந்தது? ஸ்பிரிச்சுவலா மாற்றமடைந்தது, ஆவிக்குரிய தன்மையிலே மாற்றமடைந்தது. காரணம் என்ன? எல்லா சந்ததி
உன் சந்ததி சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். அப்போ அந்த சந்ததிகள் என்ற போது அந்த சந்ததி யாரோடு நம்ம இணைக்கிறது? இயேசுவோடு இணைக்கிறது. இயேசுவிலே நாம் எல்லாரும் இயேசுவின் உடன் சுதந்திரரும் சந்ததிகளுமாகிறோம். அந்த சந்ததி சபையாக மேன்மை அடைகிறது. கண்களை மூடுவோம். வர வாரத்தில் தொடர்ந்துள்ள சத்தியங்களை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். எல்லாரையும்